குடியாரே என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன் மாமா கல்யாணத்துக்கு அவன்கிட்ட ரூபாய் கொடுத்து ஒரு பவுன் செய்யறதுக்கு எதுக்கு நான் ரூபாய் கொடுக்கணும்? பேர் மட்டும் அவன் பாடியதுக்கு நான் ரூபாய் கொடுத்து நகையை செஞ்சு போடணும் போல. நல்லா இருக்கு இந்த கதை. அக்கா அந்த செல்லம்மாட்ட சொன்னாவல ஒரு பவுனே போட்டுருன்னு. ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னமோ 10 பவுன் போட சொன்ன மாதிரி ஒரு பவுன் தானே. அதை நான் வாங்கி தரேன்னு போட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு அவட்ட சொல்லி இவட்ட சொல்லி அம்மா அம்மா அப்போ ஒரு பவுன் அவிய பிள்ளைக்கு நான் செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்காவளோ. நல்லா செய்வேன் வீல பாப்பாவே. கல்யாணத்துல போய் நானே என் பூசனை சுவாத்த மட்டும் தான் தின்னுட்டு வருவோம். பொய் கூட கொடுக்க கூடாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பொய் வேண்டி கிடக்கு? கொடுத்து உதவி செய்யணுமா இல்ல செய்வாவன்னு எதிர்பார்ப்பாவல. நல்லா செய்வேன் வீங்களுக்கு. நாங்களே எல்லாம் சொத்தை வச்சிருக்கோம். அவியதான வச்சு ஆளியாவே ஆள் ரவிய தானே போடணும். போடாம இருக்கட்டுமே பாத்துக்கிட்டே எல்லாரையும். 6 பவுன் என் மவளுக்கு வந்து ஆகணும். இந்த சொத்தை மொத்தத்தையும் புடிங்கிடலான்னு பார்த்தேன். ஒரு பேதி ஏற்பாடு கொண்டு வந்து எல்லாம் விளங்காம போச்சு. இப்போ அவன் கூலிக்கு எங்க மாற அடிச்சிட்டு கிடக்கான். நம்மளுக்கு வந்து வாய்க்கிறது ஒண்ணும் சரியில்லை. பிள்ளையா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு, மருமகளா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு, நடிக்க வந்தவனும் அப்படிதான் இருக்கான். ஆனா அக்கா வீட்டுல எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. அவ்வளவும் விவரமும் வேற. இல்லனா இவ்வளவு பெரிய சொத்தை கட்டி காப்பாற்ற முடியுமா இத்தனை வருஷம்? நாங்களும் இருந்தா பாதி சொத்தை வித்துருப்போம். இந்த லட்சுமணி ஒரு கைப்பிடி மண்ணை கூட விற்க மாட்டேங்க. அவ்வளவுல விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கானே. தண்ணி இல்ல வெண்ணி இல்லங்காம ஊரா. இங்க மட்டும் ஒரு நாள் வத்துவுல செழிப்பா இருக்கு. அவன் விவசாயம் பண்ணியா சொத்தை விற்க மாட்டேங்க. நானும் விவசாயத்துக்கு தண்ணி இல்ல அது இல்ல இது இல்லன்னு காரணத்தை கண்டுபிடிச்சு சொத்தை விற்க வைக்கலாம்னு நினைக்கேன். அதுலயாவது நமக்கு ஒரு பங்கு வருமேன்னு ஆசைப்படியே. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. இத நினைச்சு கொடை மதிப்பா இருக்கு. பசி வேற காது புடுங்குது. ஏட்டி மார்மாவளா ஏட்டி மார்மாவளா காது இருக்க இல்ல மேல அவிஞ்சிட்ட. ஏய் நெட்டமாடி ஏய் சாரஜா ஏத்தே கூப்பிட்டீங்களோ? கூடலமா ஸ்பீக்கர் கட்டாத முறையா கத்துனே. என்னத்தே தண்ணி எதுவும் வேணுமோ? தண்ணிய கொண்டு வந்து தலையில ஊத்தி. சரித்தே குடத்தை ஓட்டிட்டு வரேன். ஏய் பியாதி இருப்ப என்ன போற? ஏத்தே தண்ணி எடுக்கத்தே. உன்னைய மோடு கட்டி வச்சதுக்கு பதிலா இந்த தூணைய மோடு கட்டி இருக்கலாம். ஏத்தே தூணை கட்ட முடியாது, தூண்ல வேணா உங்க மகனை கட்டியிருக்கலாம். சே வாய் மூடி, எனக்கு வந்ததெல்லாம் இப்படிதான் இருக்கு. சமைச்சாச்சா? சமைச்சாச்சு தே. என்ன சமைச்சு வச்சிருக்க? ஏத்தே அது வந்து சரோஜாவை சமைக்க சொன்னா அவ என்னையும் சமைக்க சொன்னாளா. இப்படியே பேசிட்டு இருக்கும்போதே 2 பேருக்கு சண்டை வந்துட்டு தேய். அதனால சமைக்கலையா? இல்ல தே சமைச்சிட்டோம். அவ தனியா அவளுக்கு சமைச்சுக்கிட்டா, எனக்கு தனியா நான் சமைச்சுக்கிட்டேன். என்னது தனித்தனியா சமைச்சீங்களா? இது என்ன கொடுமை? அப்ப எங்களுக்குலாம் யார் சமைப்பா? ஏத்தே நீங்களும் மாமாவும் ஏன்ட்ட சாப்பிடுங்க தேய். சிலுப்பா அவட்ட சாப்பிடட்டும். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. என் குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களா? ஒண்ணா இருந்த குடும்பத்தை இப்படி பிரிச்சு விட்டீங்களேடி. ஏத்தே நாங்க எப்ப பிரிச்சோம்? இந்த சோத்து பானையை பிரிச்ச வரவே குடும்பம் பிரிஞ்ச கணக்கு தானே. யாரை கேட்டு இந்த வேலை பார்த்தியே? ஏத்தே இவன் எப்ப பார்த்தாலும் யாரும் சண்டைக்கு வராதே. நான் என்ன சொன்னாலும் கேட்க முடியுங்க. அதனால தான் உனக்கு தனியா சமைச்சிக்கன்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு சமைச்சிருக்கேன் தே. ஏத்தே நான் தான் உங்களுக்கு சமைச்சிருக்கேன், நீங்க ஏன்ட்ட தான் சாப்பிடணும். ஏத்தே நான் உங்களுக்கு சேர்த்தா சமைச்சிருக்கேன். நீங்க என்கிட்ட தான் சாப்பிடணும். அப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா பயணம் போயிட்டீங்க. ஒத்துமையா இருந்து சோத்தை பொங்கனா நீ சோறு செஞ்சிருக்கலாம், குழம்பு செஞ்சிருக்கலாம், ஊத்தி கூட்டு செஞ்சிருக்கலாம். இதுக்கு தனித்தனியா சோத்தை பொங்குனீ போல. என்னடி குழம்பு வச்சீங்க? ஏத்தே குழம்புல வைக்கல தேய். என்னது குழம்பே வைக்கலையா? அப்போ வெறும் சோத்தை மட்டும் பொங்குனா? இல்ல தேய் புளி சாதமும் புளி துவையலும் செஞ்சிருக்கேன். எதுக்கு இப்படி புளியிலே பயணம் இருக்கு? புள்ளையா உண்டா இருக்கா? இல்ல தேய். இல்லனா பானையில புளி நிறைய இருக்கேன்னு அள்ளி போட்டு கரைச்சிட்டியா? இல்ல தேய் ரைமிங்கா சமைப்பேன்னு சமைச்சிட்டேன். பேதிதான் எடுத்துக்க. உனக்கு புளி சாதத்தெல்லாம் திங்க முடியுமா? ஓ மாமனாரே அதெல்லாம் திம்பாப்ல. தொண்டைக்குள்ள போய் விக்கிறதுக்கு தானே. ஏத்தே தொண்டைக்குள்ள பண்ண வித்துருமா? எவ்வளவு பணம் கிடைக்க தேய்? எத்தனை ஆட்டி கிடைக்கும்னா என்கிட்ட கேளு சொல்லியே. பணத்தை பத்திலாம் எனக்கு தெரியாது. குழம்ப ஊத்தி நல்லா பேசஞ்சி எப்பவுமே சோறு தின்னவன் நான். நீ என்னடான்னா இந்த கெட்டு சோறுக்கு கட்டி கொடுக்காதெல்லாம் எனக்கு செஞ்சு வச்சுட்டேன்னு பீத்திக்கிட்டு இருக்க. அதை தின்னுட்டு தொண்டையில கிடந்து விக்கிட்டு கிடந்து சாவதுக்கா? ஏய் சாரஜா நீ என்ன செஞ்சிருக்க? ஏத்தே புளி தண்ணி பறிஞ்சு வச்சிருக்கேன் தே. என்னது புளி தண்ணியா? சாரதா இருந்த புளி அவ்வளத்தையும் சுவாலி முடிச்சிட்டியா அப்படிதானே? 2 வாரத்துல இன்னைக்கு இப்படி புளியிலே பியாதி எடுத்துருக்கே எதுக்கு? ஏத்தே புளி
இருக்கும். எனக்கு வாய்க்குள்ளே போகாதுன்னு தெரிஞ்சு நீ செஞ்சு வச்சிருக்க. ஏன் உங்க ரெண்டு பேத்துக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன? உடம்பு அவ்வளவுக்குள்ளே வலிக்குது. எத்தே இவ சமைக்க விடாம சண்டைக்கு வந்துட்டா தேய். ஏத்தேய் இல்ல தேய் அவ தான் சண்டைக்கு வந்தா தேய். ஏய் நெட்டச்சி நானே சண்டைக்கு வந்தேன், நீ தானே சண்டைக்கு வந்தா முதல்ல. நான் மட்டும் என்ன சொன்னேன்? பெட்ல படுத்து கிடந்தா சமைச்சிருன்னு சொன்னேன். நீ அதுக்கு முடியாது நீனே சமைச்சிருன்னு சொன்னா. சொன்னேன் அதுக்கு வர நான் என்ன சொன்னேன்? பாதி பாதியா ரெண்டு பேரும் வேலை செய்வோம் தானே சொன்னேன். நீ அதுக்குள்ள நேத்து நான் தான் சமைச்சேன், இன்னைக்கு நீ தான் சமைக்கணும்னு சொல்லி திமிரட்டு பேசுறான். அதனால என்னால சமைக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏத்தேய் இதனாலதான் தேய் நான் தனித்தனியா சமைச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு புளிச்சாதம் செஞ்சேன். புளி சாதத்தெல்லாம் ஒரு சாதனை என்கிட்ட வந்து சொல்லாத ஓட்ட வருவான். ஏத்தே இவ தனித்தனியா சமைக்க போறேன்னு முதல்ல போய் சமைக்க நின்ட்டா தேய். இவ செய்யறதுக்கு நேரம் ஆயிட்டா, அதனால தான் நான் புளி பணிஞ்சி துவையல் அரைச்சி வச்சிருக்கேன் தேய். நான் சமைக்க போகும்போதே ரொம்ப நேரம் ஆகி போச்சு, அதான் குழம்பு வைக்க முடியல. ராத்திரிக்கு குழம்பு வச்சு தரேன் தேய். ஆமா முடியாது. ஒரு அடுப்புல சோத்த போட்டா இன்னொரு அடுப்புல குழம்பு வச்சிருக்கலாம். உடனே நேரம் ஆயிட்டு அதாயிட்டு இதாயிட்டுனே கதை விடுங்க. நீங்களும் நீங்க செஞ்சு சோத்த தின்னுங்க. ஏத்தே அப்போ நீங்க இன்னைக்கு விரதம் இருக்க போறீங்களோ? ஆமாண்டி, உங்கள மாதிரி மருமகளோட வீட்டுக்கு கொண்டு வந்தேன்ல, நித்தான வேறதான் இருக்கணும். ஆனா என்னால இருந்து தொலைக்க முடியலன்னு அக்கா வீட்ல போய் சோத்த வாங்கி திங்க போறேன். அப்படியே உங்க மாமனாருக்கு சேர்த்து குழம்பு வாங்கிட்டு வரேன், இது கொடுத்து தொலைச்சிரானுங்க. ஆமா என் மவளை எங்க சோத்திட்டாளா? சாப்பிட்டா தேய். என்ன ரெண்டு பேரும் ஒரே பாட்டு பாடுறீங்களா என்ன? ஏத்தே நான் தான் தேய் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஏத்தேய் நான் தான் தேய் சாப்பாடு கொடுத்தேன். என்னது இது சாப்பாடு கொடுத்தேன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏத்தேய் நான் தான் தேய் கொடுத்தேன் பொய் சொல்றா. ஏத்தே நான் தான் தேய் கொடுத்தேன், அவ போய் சொல்லியா? ரெண்டு பேரும் போய் சொல்லல. அந்த சோத்து மாடு தான் ரெண்டு பேர் சோத்து மாடுக்குள்ளே உருண்டு இருக்கு. நானே உங்களுக்கு சோறு நிறைய கொடுக்க கூடாது, குறைச்சி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதான் கல்யாணத்துக்குள்ள கொஞ்சமாவது உடல் மேலியானு. நீங்களும் என்னடான்னா ஆளாளுக்கு சோத்து பானையை பிரிச்சுட்டு அவளை மொத்த சோத்தையை திங்க வச்சிருக்கீங்க. நாளையில இருந்து ரெண்டு பேரும் தனித்தனி பானையை தூக்கி பாருங்க, கையை நறுக்கி எடுத்துடுவீங்க. சரி தேய் நாளைக்கு பாத்துக்கிடுவோம். இன்னைக்கு அங்கிருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்துருங்க தேய். ஆமா நான் எல்லாருக்கும் குழம்பு சமைக்கேன். நீங்களும் குழுவுல இருந்து கும்மி அடிங்க. நான் எங்கேயும் போறேல, இருக்க சோத்தை எடுத்துட்டு வாங்க, நான் இதுலயே உட்கார்ந்து தின்னேன். ஏய் சாரதா, புளி தண்ணியா சோத்தை எடுத்துட்டு வா. இந்த புளி சாதத்தை தின்னு விக்க முடியாது. சரி தேய். ஏய் நெட்டமாடி, புளி சாதத்துக்கு அரைச்ச துவையல் எடுத்துட்டு வா. சரி தேய். இவ்வளவு விட்டுட்டு ஒரு நாள் வெளிய போயிட்டு வரதுக்குள்ள வீடு ரெண்டு ஆக்கிட்டாங்களே. இந்த கல்யாணத்துக்குள்ள பிச்சு பிச்சு ஏத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. எத்தேய் எத்தேய் மாமா மாமா மச்சான். யோ கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஓடி வரீரு. என்னைய நினைச்சிட்டு இருக்கீரு? வர வேண்டாம்னு சொன்னேன்ல, இது எதுக்கு இங்க வந்தீரு? சொல்லும் காசு கேட்கதாம்மா. அது உழைச்சி சம்பாதிக்கணும். இப்படி எங்க அம்மா வீட்ல வந்து புடுங்க கூடாது. எடுத்ததுக்கெல்லாம் இப்படி வந்து எங்க அம்மாட்டே கேட்டுட்டு இருந்தா நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு யார்கிட்ட போய் கேப்பிய? அப்போ எதுவுமே செய்யவும் மாட்டாவே. ஒழுங்கா நான் சொல்றது கேளுங்க, வீட்டுக்கு போவோம் வாங்க. நீங்க சம்பாதிங்க, அவளுக்கு ஒரு பவுன் போட்டுறலாம். 2 மாசம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு பவுன் எப்படி போட முடியும்? நான் என்ன லட்சமாவா சம்பாதிக்கிறேன்? அதான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம். சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு வாங்கன்னே. அதெல்லாம் முடியாது. உங்க அம்மாட்ட வாங்குறோம், உன் தங்கச்சிக்கு போடுறோம். சில்பாக்கு எங்க அம்மாட்ட வாங்கிடுவியா? நாளைக்கு அஞ்சலி கல்யாணம் வச்சா அதுக்கு எங்க அம்மாட்ட தான் வந்து வாங்குவீங்களோ? அதுக்கு நம்ம செய்யணும்னே அவசியம் இல்லை செல்லம், உங்க அம்மாவே பார்த்துப்பாங்க. யோ வெளிய வாரோம். ஏல செல்லம்மா, என்ன ஒரே சத்தம் போட்டுட்டு கிடக்க? என்னாச்சுல? மர்மோன வந்திருக்காப்ல. மர்மோனே வாங்க, மர்மோனே வந்து உட்காருங்க. குடிக்கேக்கு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாத்தே வேண்டாம், நீங்க கேட்டதே சந்தோஷம். ஆமாமா, கேட்டது போதும், நாங்க வீட்டுக்கு போறோம். ஏல இப்பதானே வந்த, அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க? ஏம்மா அது ஒரு வேலையா மறந்துட்டு வந்துட்டேம்மா. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நானும் அவரும் போயிட்டு வந்துறியோம். ஏங்க வாங்க வீட்டுக்கு போயிட்டு பிறகு வருவோம். முடியாது, நான் சொல்லிட்டு தான் வருவேன். ஏங்க கூட வாங்கன்னு சொல்றேன்ல. ஏல என்னாச்சு? மாமா ஏதோ சொல்லணுங்கவ, நீ வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீ என்ன? ஏம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான், நாங்க போயிட்டு வரோம். ஏங்க வாங்க போலாம். ஆஹா முடியாது முடியாது, நான் கேட்டுட்டு தான் வருவேன். மார்மோனே என்ன கேட்கணும் கேளுங்க. எத்தே எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் தே. என்னது பணமா? ஆமா தே, ஒரு 1.5 லட்சம் தான்.
ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இல்ல மர்மனே, உங்களுக்கு ரூபா தரக்கூடாதுன்னு செல்லம்மா சொல்லியிருக்கா. பாட்டில எங்க அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டா. வாங்க போவோம். ஏல இரு பேசிட்டு தானே இருக்கோம், அதுக்குள்ள இவள கூப்பிடி எதுக்கு? மர்மனே அவசரமா பணம் சொன்னியல, என்ன அவசரமா தேவைப்படுது? எத்தே சில்பாக்கு கல்யாணத்துக்கு 1 பவுன் நகை போட சொன்னியலாம். அதுக்கு தான் எங்ககிட்ட பணமும் இல்லை நகையும் இல்லை. உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தோம். செல்லம்மா வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னா. நான் தான் எப்படி இருந்தாலும் உங்க அம்மா கண்டிப்பா தருவாவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். 1.5 லட்சம் தாங்கத்தே, 1 பவுன் எப்படியாவது போட்டுறியோம். உங்களால முடிஞ்சா ஒரு 2.5 லட்சம் கூட தாங்க, 2 பவுன் கூட போட்டுறியோம். ஏம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, நாங்களே எப்படியாவது புரட்டி எடுத்து செய்யும். ஏம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஏய்யா லட்சுமணா, பத்திராளி எல்லாரையும் ஆளுக்கு 1 பவுன் நகை போட சொல்லி சொன்னா பத்தியா? அதான் நான் சொல்ல மாட்டேன், நீனும் 1 பவுன் போட்டுருமான்னு சொன்னேன். இப்ப தங்கச்சிட்ட ரூபா இல்லையாத, மறுமாய் ரூபா இருந்தா தாங்கன்னு கேட்காத. மச்சான் 1.5 லட்சம் தாங்க, இல்லைன்னா 2.5 லட்சம் தாங்க. 2 பவுனா போட்டா எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். மிச்ச பணத்தை நான் அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க கையில தந்துறியும். 1 ரூபா கூட செலவழிக்க மாட்டேன். ஏனே ரூபாலாம் இவரை நம்பி கொடுக்காண்டானே. இவரே கண்ணுல ரூபாய் பார்த்தாலே வேற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாரு. அது சரி வராதுனே, அதனால ரூபாயெல்லாம் கொடுக்காதே. வேலைக்கு போய் சம்பாரிச்சு மச்சனுக்கு செய்ய முடிஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா விடட்டும். மச்சான் கல்யாணம் இன்னும் 2 மாசத்துல வரப்போதான். அதுக்குள்ள என்னால எப்படி சம்பாதிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க தர சம்பளம் சாப்பாட்டுக்கே சரியா போயிருது. அதுல எப்படி மிச்சம் பிடிச்சி நாங்க ரூபா சேர்க்கறது? ஏனே இவர் ஒழுங்கா வேலைக்கு போனாலே மிச்சம் எவ்வளவோ எடுத்துக்கலாம். ஒழுங்கா வேலைக்கே போறது இல்லனே, அதனாலதான் நான் இப்படி வந்து மத்த வீட்டு பணத்துக்காக கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒழுங்கா வேலைக்கு போக சொல்லுனே, 2 மாசத்துல கொஞ்சமாவது ரூபாயை சேர்த்துடலாம். மிச்சம் குறைஞ்சா கூட நான் அம்மாட்ட வாங்கிட்டு பிறகு கொடுத்துருவேன். இவரு ஒழுங்கா வேலைக்கு போக சொல்லுனே. ஆமா தங்கச்சி சொல்றதும் சரிதான். மாப்பிள்ள நீங்க ஒழுங்கா வேலைக்கு வர வேண்டியதானே. வேலைக்கு வந்தாதான் 4 காசு கையில நிக்கும். நீங்க யாருக்கிட்டையும் இப்படி கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. இல்ல லட்சுமணா, அவ கேட்ட பத்தியா? நான் தான் அதனால போட சொல்லி சொன்னேன். அவளை போட்டானா நம்ம வீட்டுல எல்லாரும் போட்ட மாதிரி இருக்கும்ல. அவளும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்யதானே செய்வா. அதனால ஆளுக்கு 1 பவுனா போட்டு 1 செயினா முழுசா வாங்கி போட்டுருங்க. எங்க கணக்கு ஒரு 2 பவுனை சேர்த்துக்கப்பா. நீங்கள் ஆளுக்கு 1 பவுன் போடுங்க. மொத்தமா சேர்த்து 7 பவுன் நகையை நீனும் ரோசாவை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துரு. எம்மா தனித்தனியா மோதிரம் கம்மல் அந்த மாதிரி எடுத்துருவோமா? ஐயா அதெல்லாம் சரிபட்டு வராதுப்பா. அது மட்டும் இல்லாம ஆளுக்கு 1 பவுனா கொண்டு போனீங்கன்னா அது நல்லாவும் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்படி போடக்கூடாது. மொத்தமா ஒரே செயினை வாங்கிட்டு வா, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆளாளுக்கு தனித்தனியா வாங்கிட்டு போய் கல்யாணத்தன்னைக்கு போட்டு போட்டோ எடுக்கலாம்னு ஆசைப்பட்டுறாதுங்க, அது சரி வராது. இல்லம்மா நான் அப்படி யோசிக்கல, எடுத்து கொடுக்கலாமான்னு தான் கேட்டேன். இல்லையா, மொத்தமா ஒரு செயினை வாங்கி போட்டுருவோம். அப்பதான் ஒரு பிரயோஜனமா இருக்கும். தனித்தனியா ஒரு பவுனா கொண்டு போட்டாச்சுன்னா நல்லா இருக்காது. இத அண்ணன்ட்டையும் சொல்லிருப்பா. சரிங்கம்மா. நீங்க அன்னைக்கு தனித்தனியா ஒரு பவுன் போடணும்னு சொன்ன உடனே தனித்தனியா தான் செய்யணும்னு நானும் அண்ணனும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் தனித்தனியா போட்டாயினா ஆளுக்கு ஒரு பவுன் வளையல் எடுத்து போடுவோம். அப்பதானே அவியலுக்கும் தெரியும் நாங்க 1 பவுன் போட்டிருக்கோன்னு. மொத்தமா கொண்டு போய் போட்டா பண்ணை வீட்டு சார்பா போட்டாவன்னு நினைப்பாவ. நாளைக்கு எங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் வைக்கும் போது என்ன செய்வாவ? ஏல உன் பிள்ளைக்கு அவதான் வந்து செய்யணும் ஒன்னும் அவசியம் இல்லை. அவளும் அந்த குடும்பத்துல ஒருத்தி தான். செய்ய முடிஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா நம்மளே செஞ்சுக்கிடலாம், ஒன்னும் தப்பு இல்லை. இப்ப மட்டும் அவிய ஆர்டர் போட்டு கேட்டு வாங்கியாவ, இது மட்டும் தப்பு இல்லையோ? நீங்க செஞ்சாதான் முடியும்
சரிங்கம்மா. அவ ஆசைப்பட்டு கேட்டா அதனால நம்ம செய்யும். இது ஆளாளுக்கு ஒரு போன பண்ணிட்டு கொண்டு போய் போட்டோ பிடிக்கக்கும் இல்ல திரும்பி வாரவங்களுக்காக செய்யணும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய கடமை கரவியே தானே. இந்த பேச்சல இதோட விட்டுருங்க, நான் சொன்னபடி செய்யுங்க. எம்மா எனக்காக நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்படி செஞ்சுட்டே இருந்தா என் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாருமா. ஒழுங்கா வேலைக்கு வர சொல்லுங்க. மாப்பிள்ள ஒழுங்கா நாளையில இருந்து வேலைக்கு வாங்க. இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் வந்து ரூபா கேட்டுட்டு இருந்தா நாங்க தர மாட்டோம். நீங்க சம்பாதிக்கிறதுல தான் வீட்டு செலவெல்லாம் பாத்துக்கிடணும். இந்த வீட்டுல இருக்கவியலே அங்க போய் வேலை செஞ்சிட்டு இருக்காவ. தோட்டம் வச்சிருக்காங்கிறதுக்காக ஏசி ரூம்லயா இருக்க முடியும்? வேலை செஞ்சாதான் சோறு. எல்லாரும் உழைக்கணும், உழைச்சுதான் முன்னேறணும், சாப்பிடணும். என்ன மாப்பிள்ள, நாளைக்கு காலையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு வாங்க. வேலைக்கு வரலன்னா தேடி வீட்டுக்கு வந்துருவேன், புரியுதா? ஐயோ மச்சான், நீங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடாதங்க, நானே வேலைக்கு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள. நீங்க பண்றது ஒண்ணுமே சரியில்லை. இந்த குசுப்பு மட்டும் தான் இந்த வீட்டுல குழப்பத்துக்குனே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யார்